நல்ல அடி கொடுக்கிற வார்த்தைகளை கொடுத்தா சோர்ந்து போடுவீங்களே, என்ன எப்படியும் கர்த்தர் நல்ல விதமா பேசுவார் என்ற நம்பிக்கையோட வந்திருப்பீங்கள். அதனால நான் எப்பயுமே வருஷத்தின் முதல் ஆராதனையை வாக்கு தத்துவத்துக்குரிய செய்தியாக எடுக்க பிரயாசப்படுவேன். கர்த்தர் பேசினா கர்த்தர் வார்த்தையை தரணும் இல்லையா? ஆனாலும் நான் வேறு ஒரு ஆராதனை ஜெப கூட்டத்திலே தியானிக்கிற போது ஜெபங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறேன். அப்ப அந்த தியானத்திலே அடுத்ததாய் வருகிற பகுதி நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமான பகுதியா இருந்துச்சு. அதை ஆண்டவர் இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தமா எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக அது நல்ல வாக்குத்தத்தமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே நாங்கள் எடுத்து வாசித்துக் கொள்வோம். யாத்திராகமம் புஸ்தகத்தினுடைய 33வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாத்திராகமம் 33:14. நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். என்ன வாக்குத்தத்தம் வேண்டாமா? ஆமென். சத்தமா சொல்லுங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். கர்த்தாவே, இதோ இந்த வார்த்தையின்படியா என்னையும் சபையாரையும் ஆண்டவரே தாழ்த்துகிறேன். சுவாமி, இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு நீ பேச சித்தமாய் இருக்கிறதை பேசி எங்களுக்கு உணர்வை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களிடத்தில் எதை வாஞ்சிக்கிறீர் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீர் எதை ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தையினால அருள விரும்புகிறீரோ அதை இந்த இடத்துல பேசி உணர்த்தி ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி செய்யும். வார்த்தையை முத்திரித்து தாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என்ன வாக்குத்தத்தம்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, இப்ப என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும். என்ன பாஸ்டர் எப்படியும் வருகிற உங்களை மீட் பண்ணுகிற இந்த வருஷத்துல எப்ப முதல் சந்திக்கிறாரோ அப்ப எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் தருவார். தந்த உடனே அந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறத விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவனுக்கு என்ன வந்துட்டு எட்டி பாப்போம். என்ன அது அல்ல கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறது. ஆனால் வாக்குத்தத்தத்தை தருகிற போது நீங்கள் வாக்குத்தத்தம் தந்த உடனே அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் வாசிப்போம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வாசிச்சுட்டு அதுல என்ன வருதோ கர்த்தருக்கு சோத்திரம் மட்டும் போட்டு இருந்துருவோம். உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னால் பெரிய சந்தோஷம். மேன்மையாக வைப்பார். அது சில பேருக்கு அந்த பொதுவான வாக்குத்தத்தங்கள் வந்தா பிடிக்காது. நான் உங்களை ஆசீர்வாதம் உன்னை என்று வரணும், அப்பதான் சில பேருக்கு சந்தோஷம். ஆனால் என்ன காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் வருகிற போது அந்த வாக்குத்தத்தம் அது பைபிள்ல எங்க இருக்குன்னு முதலாவது தேடி அந்த அதிகாரத்தையோ இல்ல அந்த சம்பவத்தையோ வாசி. வேறென்று சொன்னால் வாக்குத்தத்தங்கள் எதுவும் நிபந்தனை இல்லாமல் இல்லை என்பதுதான் வேதம் எங்களுக்கு சொல்லுகிற காரியம். வாக்குத்தத்தங்களை தேவன் சும்மா தருகிறது இல்லை, எல்லாருக்கும் தருறது இல்லை. அவர் என்ன சொன்னார்? இயேசுவானவரே சொன்னார், பண்டிகைகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீங்க என்று சொல்லி சொன்னார். அதை போயிட்டு போடும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வாக்குத்தத்தமும் சும்மா தருகிறது இல்லை. வாக்குத்தத்தங்கள் தேவன் நிபந்தனையோடு இருக்கிறார். நீங்கள் இதை செய்யுங்கள், அப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று வாக்குத்தத்தங்கள் சொல்லுது. அப்ப உடனடியாக வாக்குத்தத்தங்கள் சொன்னோன்னா ஆமீன் அல்லேலூயா என்று போட்டு போனோன்னு அது எங்களுக்கு பலிக்க போகிறது இல்லை. அப்ப ஏன் வாக்குத்தம் ஆண்டவரே எனக்கு தந்தீரே எங்க காணையிலே என்று ஆண்டவரை போட்டு முறுமுறுத்து கொண்டோ இல்ல ஆண்டவரை போட்டு அலட்டி கொண்டோ இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் செய்ய வேண்டிய பகுதிகளை நாங்கள் சீர்படுத்துகிற போது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களுக்கு செய்வார். என்ன இப்ப ஒரு பேச்சுக்கு யோசிச்சு பாருங்க, சாப்பிடுறதுக்கு கோப்பையை கொண்டு வாங்கன்னு சொன்னா ஊத்த கோப்பையை கொண்டு குடிப்பீங்களா? இதுக்குள்ள சாப்பாடை போட்டு தாங்க, சாப்பாடு ரெடி, பிரியாணி நல்ல டேஸ்டான பிரியாணி தான் இருக்குது. நீங்க கோப்பையை கொண்டு போய் ஊத்த கோப்பையை நீட்டி அதை போடுங்கன்னு சொன்னா கடைசியா பிரியாணியை சாப்பிட்டு சொல்லுங்க, பிரியாணி நல்லா இல்லையேன்னு சொல்லி. அப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நன்மையாகத்தான் இருக்குது. ஆனால் என்ன, அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை. அப்ப இந்த வார்த்தையின் படி கர்த்தர் இந்த வருஷத்துல எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்ன வார்த்தையின்படி? அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுமாம், அவர் எங்களுக்கு இந்த வருஷத்திலே ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறார். அப்ப அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறது தான் நாங்கள் இன்றைய நாளில் தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. அப்ப எந்த சம்பவத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்று சொன்னால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வனாந்திரத்துக்கு வந்து விட்டார். இப்பொழுது அவர்கள் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். தேவ பர்வதத்துக்கு கீழாக அதை சுற்றி பாளையம் இருக்கிறார்கள். மோசையை ஆண்டவர் ஒரே பர்வதத்துக்கு அழைக்கிறார். மோசே அங்கே போய் கர்த்தரிடத்தில் கட்டளைகளையும் நியமங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிற போது ஜனங்கள் பாவத்தை செய்து விட்டார்கள். என்ன பாவம்? அங்கே மோசையை காணலே என்று சொல்லி தங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக ஆரோனிடத்துல மன்றாடுகிறார்கள். எங்களுக்கு முன் நடக்கிற தேவர்களை உண்டாக்கு என்று சொல்லி ஆரோன் எகிப்திலே தனக்கு நன்கு பரிச்சயமான அந்த கன்றுக்குட்டியை
வார்ப்பித்து இதுதான் கர்த்தர் தான் எங்களை நடத்தி கொண்டு போகிறார் என்று கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அப்ப தேவ கோபம் அந்த ஜனங்கள் மேல வருகிறது. ஆனாலும் மோசே என்கின்ற அவருடைய ஊழியக்காரன் தேவ பர்வதத்தில் நின்று அந்த ஜனங்களுக்காக மன்றாடி, கர்த்தாவே அந்த ஜனங்களை அழித்து போடாதே என்று மன்றாடினபடினாலே அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டாரு மோசேக்கு, நீங்கள் போக வேண்டிய கானான் தேசத்துக்கு போங்கள், நான் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி அந்த தேசத்துல குடியிருக்கிற கானானியர்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி அந்த தேசத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். ஆனால் என்ன, நான் உங்களோடு கூட வரப்போகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நீங்கள் கீழ்ப்படி இல்லாத பிள்ளைகளா இருக்கிறபடினால நான் ஒரு நிமிஷத்திலே என்னுடைய ஒரு நிமிஷ கோபத்துக்கே நீங்கள் அழிந்து நிர்மூலமாகாமல் ஒன்றுமில்லாமல் போய்விடுவீர்கள். அதனால நான் உங்களோடு பயணிக்கப்பட்டு வருகிறது இல்லை, உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப நான் உங்களுக்கு என்ன கேட்க போறேன் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை தருகிறார், இல்ல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் மாற்றவில்லை, ஆனால் நான் உன்னோட விரையில வேணுமென்றா ஒரு தூதனை தருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையா சொல்லணும். என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பறித்துக் கொள்ளவில்லை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் பறித்துக் கொள்ள, ஆசீர்வாதம் உங்களுக்கு தந்ததுதான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் உங்களோட இருக்க மாட்டேன், ஒரு தூதனை அனுப்புறேன், அவர் பார்த்துக் கொள்ளுவார், அந்த தூதன் பார்த்துக் கொள்ளுவான். ஆனா நான் உங்களோட இருக்க மாட்டேன். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, ஏன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறினா எங்களுக்கு காணும், காணானுக்கு போய் சேர்ந்தா காணும், எகிப்திய அடிமைத்தனத்தில். அதை விட இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் வந்தா ஆண்டவர்கிட்ட கோபத்துக்கு என்ன, ஒருவேளை ஒரு பயணப்பட்டு போறோம், ரஞ்சித் பிரதரும் எங்களுக்கு இன்சார்ஜா வர போறார். இப்ப ரஞ்சித் பிரதர் சொல்றாரு என்று சொன்னா, நான் வரையில எந்த கோவத்தை நீங்க தாங்க மாட்டீங்க, வேணும்னா குணா பிரதரை கூட்டி கொண்டு போனோம்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ரஞ்சித் பிரதர் பேச்சு வாங்கிட்டு போறதுக்கு குணா பிரதரோட போனா குணா பிரதர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அப்ப நல்ல சந்தோஷமா ஆண்டவரே எங்களை அனுப்பும், நீர் வெராட்டிக்கும் பரவாயில்ல, நாங்க காணானுக்கு போறோம், தூதனோட போனா எங்களுக்கு காணும், தூதனை அனுப்புறீர் தானே, அவர் பார்த்துக் கொள்வார் தானே, பிரச்சனை வந்தாலும் தான் நாங்க சொல்லுவோம் பிரியமானவர்களே. அப்ப அப்படி நாங்கள் சிந்திக்கிறவர்களாக இருந்தால் எங்களுக்கு எப்படியாவது ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும். இன்றைக்கு சபைகள் அப்படித்தானே, பிரசங்கத்தையே பள்ளிக்கூடத்துல பிரசங்கங்களே அப்படி வருகிறது போது கேட்கிறவர்கள் அப்படி நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. இன்னைக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க, ஆசீர்வாதத்தை விரும்பினால் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் என்கின்ற பிரசங்கங்கள் வந்து விட்டது. அப்ப ஆசீர்வாதங்களை மட்டுமே விரும்புகிறவர்களுக்கு தேவன் அவர்களை பார்த்து, எப்படியாவது நாங்கள் ஆசீர்வாதமா இருந்தா போதும், எப்படியாவது வாக்குத்தத்தம் பலித்தால் போதும், எப்படியாவது அதை சுதந்திரிச்சா போதும், விசா கிடைச்சா போதும், வீடு வாங்கினா போதும், கார் கிடைச்சா போதும், நல்ல வேலை பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருந்தா போதும் என்று நினைக்கிறவர்களுக்கு அல்ல இந்த வாக்குத்தத்தம். முதலாவது நாங்கள் அப்படி நினைப்போமா இருந்தால் அவர்களை நோக்கி அல்ல தேவனுடைய இந்த வார்த்தை வருகிறதா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தை, எப்படியாவது நாங்கள் ஆசீர்வாதமா இருந்தால் போதும், கர்த்தர் இருந்தா என்ன, தூதன் இருந்தா என்ன, யார் இருந்தால் என்ன என்கிறவர்களுக்கு அல்ல இந்த வார்த்தை பிரியமானவர்களே. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதற்கு பிறகுதான் மோசே ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். மோசே என்ன சொல்கிறார்? எப்படியாவது எங்களை நீங்க கூட்டிக் கொண்டே விட்டாக்கான இவ்வளவு பெரிய சனத்தை கூட்டி வந்துட்டேன், இந்த வனாந்திரத்துல வச்சிருக்கலாது, அவர்களை கொண்டே கானானுக்குள்ள சேர்த்தா காணும் என்று அவர் நினைக்கவில்லை. மோசே என்ன சொல்கிறார்? 12வது வசனத்திலே மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வனங்களை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். மோசே என்னத்தை ஜெபிக்கிறார் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அதை நாங்கள் 15வது வசனத்துல நாங்கள் தெளிவா பார்க்கலாம். அவருடைய ஜெபத்தினுடைய சாரம், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது இரும். மோசே எப்படியான ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக வந்தால் மட்டும் நீர் எங்களை அழைத்து போவோம். நாங்கள் இப்ப வனாந்திரத்துலதான் இருக்கிறோம், ஆனால் நீ சொல்லுகிற வாக்குத்தத்தம் பாலந்தேனும் ஓடுகிற கானா. ஆனா நீ சொல்லுகிறேன் தூதனை அனுப்புகிறேன், தூதன் முன்பாக போய் அந்த கானானியரை எல்லாம் சங்கரித்து எங்களுக்கு தேசத்தை கையில அப்படியே கொடுப்பான் என்று சொல்லி. ஆனாலும் அது எங்களுக்கு வேண்டாம். ஏன்? உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக வராதிருந்தால் நீ எங்களை அனுப்பாதிரும் என்று சொல்லுகிற அந்த மோசேனுடைய ஜெபத்துக்குரிய பதில் தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்,
நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்ற வார்த்தை. அப்படி என்றால் யாருக்கு முன்பாக தேவனுடைய சமூகம் போகும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம். தேவ சமூகத்தை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இதில் இருக்கிற நீங்களோ அல்லது இந்த மெசேஜை கேட்கிறவர்களோ, நான் யாருக்கு இந்த வாக்குத்தத்தம், யார் இதை சுதந்திரிக்க போகிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தை, அதாவது கோட் பிரசன்ஸ் என்று சொல்வார்கள், அவருடைய பிரசன்ஸை யாரெல்லாம் அவர்களுடைய பிரசன்னத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வருஷத்திலே தேவன் தருகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நிச்சயமாயே வாஞ்சிக்கிறவர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மினக்கெட்டு இந்த குளிரிலும் இந்த இதில எல்லாம் இந்த சமூகத்துல வந்து தேவன் என்ன பேசுவாரோ என்பதை அறிய நீங்கள் ஆவலா இருக்க மாட்டீங்க. அதுல ரெஜினா ஆண்டி எல்லாம் அன்பப்பன் புருஷன் என்று சொல்லி மாறி மாறி வருகிறார்கள். ஏன், என்ன காரணம்? தேவ சமூகத்தின் மேலே இருக்கிற வாஞ்சை. பாமாண்டி இந்த வயசுல நாங்கள் எல்லாருக்கும் உலக பிரகாரமான வேலை இருக்குது, நெருக்கங்கள் இருக்கு. ஆனாலும் ஏன் நாங்கள் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வருகிறோம்? தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறபடினால். அப்ப தேவன் இந்த வருஷத்துல எங்களிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், என்னுடைய சமூகத்தை நீங்கள் வாஞ்சியுங்கள் என்பதை தான் பிரியமானவர். அப்ப வாக்கு தத்தத்துக்கு, இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எங்களுடைய வாஞ்சை அது தேவ சமூகத்தை நோக்கியதாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை நோக்கியதாய் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. என்று சொன்னால் மோசைக்கு அவர் கம்ப்ளீட்டா சொல்லிட்டார், நான் உங்களை கானானுக்கு கூட்டிக் கொண்டு போற அந்த தீர்மானத்தை நான் மாற்றவில்லை. நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், நீங்கள் பொல்லாத ஜனம் என்பதனால நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் மாற்றவில்லை, அதை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன், ஆனால் நான் உங்களோடு கூட வரவில்லை என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், அப்ப நாங்கள் உண்மையில மனச்சாட்சியத்தை பார்த்தா நாங்க ஓமன்றுவோம். உனக்கு விசா வேணுமா இல்லாட்டி என்னுடைய சமூகம் வேணுமான்னு கேட்டா நாங்க என்னத்தை சொல்லுவோம்? விசா வேணுமான்னு சொல்லுவோம். உனக்கு வீடு வேணுமா இல்ல என்னுடைய சமூகம் வேணுமா, உனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமா இல்லை என்று சொன்னால் நாங்கள் சமூகத்தை தள்ளிவிட்டு ஆசீர்வாதத்தை தேடி போய்விடுவோம் என்று சொன்னால் பாருங்க, சில பேர் தேவ சமூகத்துக்கு வருவார்கள், ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஆசீர்வாதத்தின் பின்னே போயிடுவார்கள். தேவ சமூகத்திலே காணவே கிடைக்காது. எங்கே அவர் என்று கேட்டா அவர் எங்கே தெரியாமல் போய்விடும். ஆனால் மோசே என்னத்தை சொல்லுகிறார்? அருமையான ஜெபத்தை எடுக்கிறார். தேவரே, என்ன உம்முடைய சமூகம் எங்களோட கூட வராமல் போனால் நீர் எங்களை அனுப்பாதிரும். எங்க வச்சு சொல்லுகிறார்? எங்க இருக்கிறார் மோசே? வனாந்திரத்தில். அவர் சொல்ற வனாந்திரத்திலேயே நான் இருந்து விடுகிறேன். உம்முடைய சமூகம் என்னோட வராமல் போனால் நாங்கள் வனாந்திரத்திலேயே இருந்து விடுகிறோம், கானான் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்பத்து கொடுக்கிற பதில் தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப பாருங்கள், இந்த வசனத்தோடயே எங்களுக்கு தெளிவாய் விளங்குகிறது, அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்றால் எங்களுக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. அப்ப திருச்சபையில நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், வருஷத்தினுடைய முதல் ஆராதனையில கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏன் வந்திருக்கிறோம் என்றா, வாய்கூசாம சொல்லுவோம், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வந்தோம் என்று சும்மா சொல்லுவோம். ஏதோ சொல்லணும் என்றதுக்கான தாவீது சங்கீதத்துல சொல்லிட்டாரே என்றதுக்காண்டி நாங்களும் சொல்லுவோம். ஆனால் உண்மையில நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு பார்த்தால் நாங்கள் ஏன் தேவ சமூகத்தை நாடுகிறோம் என்று சொன்னால், இந்த தேவ சமூகத்திலே எங்களுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் தான் காரணம். சொல்லுங்க பாப்போம், ஏன் மினக்கட்டு ரஜினாண்டி ஓடி வாரீங்க தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வாரீங்க? இந்த சமூகம் ஒரு இளைப்பாறுதலை தருகிறபடினால தானே வாழ்கிறோம். எத்தனையோ பிரச்சனை இருக்கும், எத்தனையோ நெருக்கம் இருக்கும், எத்தனையோ காரியம் இருந்தாலும் அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் எங்களுக்கு மிகுந்த இளைப்பாறுதலை உண்டு பண்ணி இருக்கும் இல்லையா? அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி. அதனாலதான் நாங்க தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன்னு சும்மா சொல்லுவோம், கர்த்தரை தேட வாரம், கர்த்தரை ஆட வாரம், கர்த்தரை துதிக்க வாரம் எல்லாம் சொல்லுவோம். ஆனா எங்களுடைய சுயநிலம் தான் அதுல முழுவதுமாய் அடங்கியிருக்கேன் என்று சொன்னால், தேவ சமூகத்துல எங்களுக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. அந்த இளைப்பாறுதல் தான் எங்களுக்கு கிறிஸ்தவ ஓட்டத்துல இன்று வரைக்கும் பிடித்து வச்சிருக்கு. ஏன் தேவ சமூகத்துக்கு மினக்கட்டு வந்து இவ்வளவு நேரமா கேட்டு, சில பேர் பிரசங்கத்துல தாளாட்டுவாங்க, சில பேர் பாய்வாங்க, சில பேர் சீருவாங்க, சில பேர் கடிச்சு குதறுவாங்க. அதையெல்லாம் கேட்க ஏன் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம்? எங்களுக்கு அது இளைப்பாறுதலா இருக்குது. அப்ப தேவ சமூகம் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறபடினாலதான் நாங்கள் இன்று வரைக்கும் தேவ சமூகத்துல நிற்கிறோம் பிரியமானவர்கள். அப்ப கர்த்தருடைய வசனம் பொய் சொல்லவில்லை. என்ன, தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருந்தால் நிச்சயமா எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அதைத்தான் மோசேக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்ப இந்த வருஷத்திலும் தேவனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்றால் எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு பிரியமான. கடந்த வருஷங்கள் சில வேளை எங்களுக்கு அலைச்சலின் வருஷங்களா இருக்கலாம். என்ன, மோசேயினுடைய ஜெபத்திலே 90வது சங்கீதத்துல பார்த்தா சொல்லுங்க, கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். அப்படியாக
அலைச்சல்களோடு பாடுகளோடு துன்பங்களோடு கடந்து போன வருஷங்களில் இருந்து தேவன் எங்களை ஒரு இளைப்பாறுதலின் வருஷத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்ல தேவன் இந்த வருஷத்திலும் பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால அவருடைய சமூகத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்கள் 16வது வசனத்துல மோசே சொல்லுகிறார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள சகல ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். கர்த்தருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பது எப்படி தெரியும்? கிருபை கிடைத்தது என்று நாங்க பாடுகிறோமே, எங்களை உயர்த்தி வைத்தீரே, ஆசீர்வதித்து வைத்தீரே, வீடு கொடுத்து வைத்ததே, அதெல்லாம் அதனால நீர் எங்கள் மேல கிருபையா இருக்கிறீர் என்று சொல்லி இல்லை. மோசே சொல்லுகிறார், எங்களுக்கு உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்றது எதனால விளங்கும்? உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதுனாலதான். பிரியமானவர்களே, தேவ சமூகம், அதாவது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அந்த ஐக்கியத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறது தான் தேவ கிருபை எங்களோடு இருக்கிறது என்கிறதுக்கு அறிகுறி. சில பேர் என்ன சொல்றாங்க, இன்றைக்கு கிருபையின் உபதேசம் என்கின்றது ஒரு ஏதோ கிருபையை நீங்கள் கிருபை என்று கேட்டாலும் கிருபை உங்களுக்கு பலன் அளிக்குமா? கிருபையை நீங்கள் விரும்பாம கிருபையை நீங்க தேடாமல் போனால் அது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று சொல்லி இன்றைக்கு என்னத்தை கொண்டு வருகிறார்கள் சபைக்கு என்று சொன்னால், அந்த கொலேசியர்ல பாஸ்டர் அழகா படிப்பிச்சார். உலகத்திலே இருக்கிற இந்த உலக அறிவு, இந்த உலகம் அப்படித்தான் சொல்லுது. இப்ப இன்றைக்கு அந்த என்ன யூனிவர்சல் ப்ரீச்சிங் ஒன்று இருக்கு. நீங்க யூனிவர்ஸ்ல இருக்கிற சக்தியை விரும்பினீங்கள் என்று சொன்னால், அதாவது இந்த யூனிவர்ஸ் ஒரு சக்தியால இயங்கி கொண்டிருக்கு. அந்த சக்தியை நீங்க விரும்பி அதுக்கு என்னத்தை கேட்டாலும் அதை உங்களுக்கு அதை கொடுக்கும், அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அதை நீங்க விரும்பாம அதை கேட்காம இருந்தா உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காது என்று அந்த உலக ஞானத்தை சபைக்குள்ள கொண்டு வந்து என்னத்தை சொல்றாங்க, நீ கிருபையை விரும்பினால், நீ கிருபையை நேசித்தால், நீ கிருபைக்கு மன்றாடினால் கிருபை உனக்கு எல்லாத்தையும் செய்யும், கிருபை உன்னை உயர்த்தும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில வேத வசனம் என்ன சொல்லுது? கிருபை என்னத்துக்காண்டி, என்னத்தினால கிருபை என்னத்தினால விளங்கும் என்று சொன்னால், தேவ சமூகம் எங்களோட இருக்கிறதுனால, தேவனுடைய பிரசன்னம் எங்களோட இருக்கிறதுனால தான். பிரியமானவர்களே, தேவன் எங்கள் மேல கிருபையா இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று மோசே சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், தேவ சமூகத்தை நீங்கள் தேடாமல் போனால் என்ன அர்த்தம்? தேவனுடைய கிருபை இழந்து போகிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏதோ கிருபைன்றது ஏதோ அந்த இப்படியெல்லாம் சொல்ல, கிருபைன்றது எங்களுக்கு தந்துட்டு தான், அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன பாவத்தையும் செய்யலாம் என்று சொன்னா எல்லாம் மன்னிக்கப்பட்டுடுது. கிருபை எங்களுக்கு அளவில்லாம கர்த்தர் கொடுத்து வச்சிருக்க. ஆனால் தேவனுடைய சமூகம் எங்களோட இல்லாமல் போனால் எங்களுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை இல்லாமல் போயிட்டு என்று மோசே அறிக்கை எடுக்கிறார். மோசைக்கு தெரியும், தேவ மனுஷன் தேவ சமூகத்துல நிக்கிற அந்த மோசே தான் சொல்லுகிறார், உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று எதனால விளங்கும்? நீர் எங்களோட வருகிறதுனாலதான், நீர் எங்களோட இருக்கிறதுனால, உங்களுடைய சமூகத்தை நாங்கள் உணர்கிறதுனாலதான். பிரியமானவர்களே, இப்ப தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் கிருபையை நாம் இழந்து போட்டோம் என்று அர்த்தம். என்று சொன்னால் கிருபை அதைத்தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். கிருபையினுடைய காரியம் என்ன? தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது தான் கிருபையினுடைய பிரதானமான காரியம். தேவன் கிருபை எங்களுக்கு என்னத்தை செய்யுது என்று சொன்னால், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வை எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கும். அந்த தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற உணர்வு எங்களுக்கு வருகிற போது நாங்கள் பாவத்துக்கு விலகுவோம். தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வு வருகிற போது நாங்கள் தைரியமாய் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகும். அதுதான் கிருபையினுடைய காரியம். அது என்னத்தினால வரும் என்று சொன்னால், தேவ சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிற போது, தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிற போது, உலகத்திலே நாங்கள் இருக்கிற போது அதை அனுபவிக்க முடியும். அதனாலதான் நாங்கள் சபைகளுக்கு வருகிறோம். ஏனென்று சொன்னால், சபையில வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற போது, அவரை ஆராதித்து துதிக்கிற போது அவருடைய பிரசன்னம் நிச்சயமா இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும். அப்பொழுது தேவன் எங்கள் மேல் கிருபையா இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, மோசே சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் ஏன் விசேஷித்த ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் ஏன் விசேஷித்தவர்கள் சொன்னா, இன்றைக்கு சபைகள், ஆவிக்குரிய சபைகள்ல இருக்கிறவர்களே அளக்கிறார்கள். எனக்கு சொந்த வீடு இருக்கு, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அவருக்கு இல்ல, அவருக்கு இல்ல. எனக்கு விசா இருக்கு, எனக்கு நேஷனாலிட்டி இருக்கு, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஒரேஞ்ச் கார்டோட இருக்கிறவன் கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கிறான். அப்படி இப்படி விசாவே இல்லாதவனுக்கு ஆசீர்வாதமே இல்லை. எங்க இருந்து பிடிக்கிறாங்களே தெரியல. நான் நல்லா இருக்கிறேன், பிள்ளைகளோட நல்லா இருக்கேன், பிள்ளைகள் நல்ல தொழில் செய்கிறார்கள், பிள்ளைகள் படிக்கிறார்கள், பிள்ளைகள் நல்ல பருவரை பெறுகிறார்கள், நான் ஆசீர்வாதமாக, நான் விசுவசித்தவன், நான் விசுவசித்த ஊழியக்காரன், நான் கர்த்தரங்களை விசேஷமானவர்களாக வைத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் மோசே என்ன சொல்கிறார்? எங்களுடைய விசேஷம் எங்க இருக்குது? கர்த்தருடைய சமூகம் எங்களோட இருக்கிறதால.
அவர்களிடத்துல போய் பார்த்தா கடவுளுடைய ஒன்றுமே இருக்கா, கடவுளுடைய கூரே அங்க இருக்காது, கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோட இருக்கிறதுன்றதே அப்படி எந்த ஒரு அடையாளத்தையுமே பார்க்க முடியாது. ஆனா சொல்லுவார், நாங்கள் விசுவசித்தவர்கள், நாங்கள் விசுவசித்தவர்கள். என்னத்தினால விசேஷித்தவர்கள்? உங்களுடைய வீடு உங்களை விசேஷித்தவர்களாகுமா, இல்ல உங்களோட வேலையா, இல்ல உங்களுடைய படிப்பா, எதுவும் உங்களை விசேஷித்தவர்களாக ஒருபோதும் மாற்றாத பிரியமானவர்களே. கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருந்தால், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருந்தால் நீங்கள் விசேஷித்தவர்கள். அதைத்தான் தேவன் இந்த வருஷத்திலும் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப அதற்கு என்ன வேணும் என்று சொன்னால், மோசேயை போல இதை நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களா இருக்க வேணும். நீங்க கிருபையை வாஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை, கிருபையை நோக்கி கெஞ்சுகிறதுனாலயோ கிருபையை பிடித்துக் கொள்கிறதுனால ஒன்றும் இல்லை. தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற போது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். நாங்க என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எது தேவையானதோ அதை பிடித்துக் கொள்ளாமல், எது அதுதான் எங்களோட பாட்டு இல்ல, கிருபை 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 என்று சொல்லி கிருபையை தேடினா உண்டு இல்லை. தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவனுக்கு கிருபை. கிருபை யாருக்கு? தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவனுக்கு. அப்பொழுது பாருங்க 14வது வசனம் அப்படித்தான் சொல்லு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். எதன்படி செய்வேன்? நான் சொன்ன வார்த்தையின்படி செய்வேன் என்றாரா? நான் கர்த்தர், நான் சொன்னதை சில பேருக்கு அப்படி சொன்னார். சில சந்தர்ப்பங்களில் கர்த்தர் இப்படி சொன்னார், நான் கர்த்தர், நான் சொல்றதை தான் செய்வேன் என்று சொன்னார். சில தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னார், சில ராஜாக்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் கர்த்தர், நான் சொல்றதை நான் செய்வேன் என்று சொல்லி. ஆனா மோசேக்கு என்ன சொல்கிறார்? நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்வேன். இப்படி சொல்றதுக்கு எவ்வளவு அருமையான ஜெபமா இருந்திருக்கு மோசேனுடைய ஜெபம் என்று பாருங்கள். என்ன சொன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை அங்கீகரித்து நான் அதன்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? மோசே எதை விரும்பினார்? தேவனுடைய சமூகத்தை விரும்பினார். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தை விரும்புகிற மனுஷனுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உன்னுடைய வார்த்தையின்படியே செய்வேன். அப்ப எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கணும், எங்களுடைய ஜெபங்களை அவர் ஆசீர்வதிக்கணும். எங்களுடைய வார்த்தைகள், அதாவது நாங்கள் சில பேரை ஆசீர்வதிப்போம். கவலைப்படாதீங்க, ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ வந்து இப்ப உங்களோட ஒரு பிரச்சனையை சொல்லுகிற போது நாங்க சொல்லுவோம், கவலைப்படாதீங்க சிஸ்டர், கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் என்று சொன்னால், உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் என்று கர்த்தர் எப்ப சொல்லுவார் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால், நாங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை, நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால், நாங்கள் மற்றவர்களுக்கு தேவனுடைய நாமத்தினால சொல்லுகிற ஆறுதலை, தேறுதலை கர்த்தர் நிச்சயமாய் அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். அதற்கு முதலாவது நாங்க என்ன செய்யணும்? நாங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடணும். நாங்க சொல்லுகிறோம் தானே. இப்போ நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள், சபைக்கு போறவர்களை நம்பி அநேக காரியங்களை சொல்லுவார்கள். எனக்காக, இதுக்காக ஜெபிங்க, நான் இந்த நெருக்கத்தில் இருக்கிறேன், விசா பிரச்சனையில இருக்கிறேன், இல்ல கடன் பிரச்சனையில், இல்ல குடும்ப பிரச்சனையோட இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது நாங்கள் நிச்சயமா சொல்லுவோம், யோசிக்காதீங்க, கர்த்தர் செய்வார், அப்படியெல்லாம் நாங்க சொல்றோம் தானே. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் அந்த வார்த்தையின்படி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், வார்த்தையை சொல்லுகிற நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, நாடுகிறவர்களாக, மோசேயை போல கர்த்தாவே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தால், நிச்சயமாக நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற போது அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அதற்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும்? மோசேயை போல அருமையான வார்த்தைகளை, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிற போது அவர் சொல்லுவார், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எதனால கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு? மோசே கிருபை 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 என்று பாடினபடினால, அவருடைய சமூகத்தை மோசே வாஞ்சித்தபடினால கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்கிறார். பிரியமானவர்கள், சமூகத்தை நீங்க வாஞ்சித்தீர்கள்னா உங்களுக்கு கிருபை கிடைக்கும். கிருபை என்னத்தை எல்லாம் செய்யும் என்று சொல்ல, இது கிருபையை குறித்த உபதேசம் அல்ல, இது சமூகத்தை குறித்த உபதேசம். கிருபை எல்லாவற்றையும் செய்ய வல்லது. நாங்கள் புதிய ஏற்பாடுல அதைத்தான் பாடல்கள்லையும் அதைத்தான் பாடுகிறோம். அதை ஊழியத்துக்கு உதவி செய்யும், எங்களோட பலவீனங்கள்ல உதவி செய்யும், எல்லாவற்றுக்கும் கிருபை உதவி செய்யும். ஆனால் கிருபையை நாங்கள் சுதந்திரிக்க, கர்த்தருடைய கண்களில் எங்களுக்கு கிருபை உண்டாக்க நாங்கள் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேணும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் என்ன? உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்ப மோசேக்கு என்ன கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், மோசே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்ப மோசையை அவர் கூட்டமா அவர் அறிந்திருக்கவில்லை. தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற அந்த மோசைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மோசே நான் உன்னை என்ன செய்கிறேன்? பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கேன். உன்னை இண்டிவிஜுவலா எனக்கு தெரியும். இப்ப யோசிச்சு பாருங்கள்,
அவர் அவ்வளவு பெரிய சபையை மோசையை கூட்டி கொண்டு வருகிறார். ஆனால் மோசைக்கு அவர் எப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுவார், சபையார் கூடி வரட்டும், சபையார் அங்க வந்து நிக்கட்டும், சபையை மலை அடிவாரத்துல நிக்கட்டும். ஆனா மோசைக்கு மட்டும் என்ன சொல்லுவார், மோசே நீ பர்வதத்துக்கு ஏறி வா, மோசே நீ ஆசாரிப்பு கூட தன்னைக்கு வா என்று சொல்லி மோசேயினுடைய பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். எதனால அவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், மோசே தேவனை அவருடைய சமூகத்தை நேசிக்கிறபடினால, வாஞ்சிக்கிறபடினால. இப்ப மோசைக்கு சொல்லுகிறார், நீ எப்படி என்ன நேசிக்கிறியோ நானும் உன்னை நேசிக்கிறேன் மோசே, நான் உன்னை பேர் சொல்லி அழைந்து அறிந்திருக்கேன். இண்டிவிஜுவலா என்ன உன்னை எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, தேவன் தனிப்பட்ட ரீதியில உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு உங்களுடைய பெயர் தெரிய வேண்டும். அவர் என்னை உங்களை அறிந்திருக்க வேண்டும், உங்களை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். அவ்வளவுதான். வேதவசனம் தெளிவாகவே இருக்குது. பாருங்க, என்னன்னு சொன்னா நாங்க சும்மா பாடிக்கொண்டே தெரியும், பெயர் சொல்லி அழைத்தது உண்மை கிருபை, பெரியவன் ஆக்கியது. ஆனா இப்ப இது எப்படி போயிட்டுதுன்னு சொன்னா, கிருபையினாலதான் அவர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தார் என்று இல்லை, அவருடைய சமூகத்தை வாஞ்சித்ததுனால கிருபை கிடைத்திச்சு. அவர் சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு அவர் என்ன சொல்றார், நானும் உன்னை பேர் சொல்லி அழைத்து. இப்ப ஒருவேளை ஐ லவ் யூ சொன்னா, நேசிக்கிறவர்கள் ஐ லவ் யூ சொன்னா, மற்றவர் நேசிக்கிற போது என்ன சொல்லுவார், ஐ லவ் யூ டூ என்று சொல்லுவார். அப்ப மோசையும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரை நான் உங்களுடைய சமூகத்தை நேசிக்கிறேன், உங்களுடைய சமூகத்தை, உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்கிற போது ஆண்டவர் எப்படி ஐ லவ் யூ டூ சொல்லுகிறார், என்னுடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிச்சு, நானும் உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன். எனக்கு நான் உன்னை கூட்டத்தோட கூட்டமா பார்க்கல, நான் உன்னை இண்டிவிஜுவலா பாக்குறேன், உன்னுடைய பேர் எனக்கு தெரியும். நீ இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப அவர் பேச்சுக்கு ஒரு எம்பசிக்கு போயக்க நாங்க என்ன செய்வோம், சிங்களம் தெரிஞ்ச ஆளையோ அல்லது அந்த எம்பசில இருக்கிற ஆளையோ அவருக்கு கொஞ்சம் அறிமுகமான ஆட்களையோ கூட்டி கொண்டு போவோமே, அவருக்கு இவருடைய பேர் தெரியும், அவருக்கு இவரை தெரியும். நாங்க சிபாரிசு கேட்போம் இல்லையா, இப்போ ஒரு ஆள் இந்த சிபாரிசு கேட்கிறோம் என்னன்னு சொன்னா அவருடைய பேர் இவருக்கு தெரியும். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் தவேந்திரன் அன்னைக்கு ஒரு சிபாரிசு கொடுக்க போறேன்னு சொன்னா, இல்ல நளின் அன்னைக்கு அனுப்ப போறேன்னு சொன்னா நளின் அன்னைக்கு என்ற பேர் தெரியும், பாத்தி அனுப்பினது அவங்களேன்னு சொல்லி கேட்பாரு. அப்படி மோசைக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன, நான் உன்னுடைய பேர் எனக்கு தெரியும். அப்ப மோசேயினுடைய பேரை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப உங்களுடைய பேரை தேவன் அறிந்திருந்தால் நீங்கள் விசேஷித்தவர்களா இருப்பீங்கள் இல்லையா. என்னன்னு சொன்னால் தேவனுக்கே யார தெரியும், உங்களை நல்லா தெரியும். அப்ப உங்களை தேவன் நல்லா தெரிந்திருக்கிறபடி நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். அப்ப தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்து அவருடைய பிரசன்னத்தை நீங்க வாஞ்சிக்கிற போது அவர் என்ன சொல்கிறார், முதலாவது என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஏன்னு சொன்னா நீ என்னுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அடுத்தது சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு என்னத்துக்காண்டி உலகம் ஓடிக்கொண்டிருக்குது, ஒரு இளைப்பாறுதல் இல்லையேன்னு சொல்லி 10 மாசம் 11 மாசம் கஷ்டப்பட்டு ஏன் வேலை செய்வாங்க, ஒரு மாசம் வேகன்சி போறதுக்காண்டி. ஆனா பாருங்கள், தேவன் என்ன சொல்கிறார், என்னுடைய சமூகத்தை தேடுகிற உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அலைச்சல்கள், உலக பிரகாரமான அலைச்சல்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் ஒரு நல்ல இளைப்பாறுதலை காணும்படியாய் தேவ சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. நீ என்னுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற உனக்கு என்னுடைய கண்களில் என்ன உண்டு, கிருபை உண்டு. அது மட்டுமல்ல, 4வது சொல்லுகிறார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அதாவது நான் உன்னை கூட்டத்தில் ஒரு ஆளை பார்க்கல. இப்ப ஒருவேளை எங்களை புருஷர் சபைன்னு சொல்லி ஒரு கூட்டமா பாக்குறாரு ஆண்டவர் எனக்கு தெரியாது. என்ன சொன்னா நாங்க எவ்வளவு வாஞ்சிக்கிறோம்ன்றதை பொறுத்து தானே இருக்கு. உங்களுக்கு கர்த்தர் பேர் சொல்லி அறிஞ்சு வச்சுக்காரா, இல்ல கூட்டத்தோட கூட்டமா தான் அறிஞ்சு வச்சிருக்கிறாரா, இல்லாட்டி கடவுளுக்கு தெரியுமா, யாருக்கு தெரியும். என்ன சொன்னா நாங்க எவ்வளவு தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோமோ அதுக்கு தக்கதாக தேவனும் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்ப மோசேக்கு அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்படி தேவன் எங்களையும் பேர் சொல்லி அழைத்து அறிந்து தேவன் எங்களை பேராய் அறிந்திருக்கிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை வேதத்திலே நாங்கள் மோசையை பார்த்து விட்டோம். மோசையை காட்டிலும் என்றே சொல்லலாம். ஒருவேளை ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தை அவ்வளவாய் நேசித்தார். யார்? அவருடைய எல்லா ஜெபங்கள், மன்றாட்டுகள் எதை எடுத்து பார்த்தாலும் தேவனுடைய சமூகத்தை நோக்கித்தான் இருக்கும். யாரு? தாவீது. வேற? ஆபிரகாம். இல்ல, நான் ஒரே ஒரு ஆள். அவருடைய எந்த மன்றாட்டை பார்த்தாலும், எந்த எதை எடுத்து பார்த்தாலும் தேவனுடைய சமூகத்தை தான் தேடுவார். யாரு? என்னவா எல்லாரையும் சொல்லி விடுவோம். ஒரே ஒரு ஆள் தான். எல்லாரும் தேடினார்கள் தேவ சமூகத்தை. ஆபிரகாம் தேடினார், ஈசாக்கு தேடினார், ஜாக்கோப் எல்லாரும் அவங்க வேற வேறையும் தேடினாங்க. ஆனா தாவீதுக்கு மட்டும்தான்
எது முக்கியமா இருந்துச்சு? தேவ சமூகம் முக்கியமா இருந்துச்சு. எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? நாங்கள் சங்கீதம் 27:4 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 27:4. சங்கீதம் 27:4. ஓகே, நானே வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்னத்தை கேட்டாரா? ராஜ்யத்தை கேட்டாரா? சும்மா சொல்றீங்க. சமூகத்தை பற்றி பிரசங்கம் பண்ண முடியா? சமூகம் சொல்றீங்களா? என்ன? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தாவீது என்ன சொல்லுகிறார்? ஒரு அருமையான ஜெபம். அன்னத்தை சொல்லுகிறான்னு சொன்னா, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை தான் கேட்பேன். பார்த்தேன். இப்ப நாங்க வேற வேற பக்தர்களை எல்லாம் சொன்னோம். அவர்களுக்கு கர்த்தருடைய அவர்களும் கர்த்தருடைய சமூகத்தை தேடினார்கள் தான். ஆனால் தாவீது ஒருபடி மேலே போய் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, நான் ஒன்றை தான் கேட்பேன், அதை தான் நான் நாடுவேன். எது இந்த ஜெபம்? கர்த்தருடைய சமூகத்துல நான் காணப்படவும் என்னுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் உடைய ஆலயத்துல நான் தங்குறதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, எங்களுடைய ஜெபம் அப்படி சனிக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வர்றதுக்கே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கே எத்தனை வருஷத்துல எத்தனை ஆராதனையை கட் பண்ணுறோம். அதுக்கே நாங்க கஷ்டப்பட்டு பிரியாசப்பட்டு வந்தா பெரிய இதா காய்ச்சலா இருந்துச்சு, கர்த்தர் என்ன பண்ணது விட்டார், எனக்கு தலையடியா இருந்துச்சு, கர்த்தர் ஆராதனையை கொண்டது விட்டார், சாட்சியே சொல்லுவோம். அது அங்க போய் கொலண்டுக்கு போய் நின்று நான் ஆனாலும் கர்த்தர் உரிய நேரத்துல என்ன பண்ண வந்துட்டார் என்று சொல்லி நாங்க அதையே பெரிய சாட்சியெல்லாம் சொல்லுவோம். தப்பில்லை. கர்த்தருடைய சமூகத்தை நாங்க நேசிக்கிறது தப்பில்லை, அது சொல்றது தப்பில்லை. ஆனால் தாவீது என்னத்தை கேட்கிறார்? தன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குறதை நான் வாஞ்சித்து நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை பாருங்கள், இப்படியான ஒரு அருமையான ஜெபம். அதனாலதான் கர்த்தர் தாவீதை பார்த்து என்ன சொன்னார்? என்னுடைய இதயத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லி சொன்னார். அப்ப கர்த்தர் எங்களையும் பார்த்து சொல்ல முடியும், இவன் என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தை தாவீதை போல நேசித்தா சொல்லுவேன். அவன் என்னுடைய இருதயத்துக்கு பிரியமானவன், தன்னுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை தங்குவதை வாஞ்சித்து நாடுகிறார். அதுதான் அவருடைய ஒரே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். அவர் தன்னிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லுகிறார்? இதுதான், உங்களுடைய சமூகத்திலே நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே என்கிறது தான். அப்படி சொல்லுகிற போது கர்த்தர் நிச்சயமா எங்களை பார்த்து சொல்லுவார், நீ என்னுடைய இதயத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, தாவீது பாருங்கள், எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவராய் இருந்தார். பிரியமானவர்களே, சங்கீதம் 84 நாங்கள் எடுத்து அதனுடைய முழுவதுமான சங்கீதத்தை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 74 அதனுடைய எல்லாத்தையும் நாங்கள் வாசிக்க தேவையில்லை. நான் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அதனுடைய பிரதான சாராம்சமே கர்த்தருடைய சமூகத்தை எவ்வளவாய் தாவீது நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறார். கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு வாஞ்சை உள்ளது என்பதை, தனக்கு எவ்வளவு வாஞ்சியானது என்பதை காட்டுகிறது தான் சங்கீதம் 84 இருக்கிறது. பாருங்கள், அதனுடைய 2வது வசனம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அவருடைய இருதயம் எதை நோக்கி? அவருடைய ஆத்துமா, அவருடைய இருதயம் எதை நோக்கி வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி. அரியாசனத்தை நோக்கி இருந்துச்சா? வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற போது, ஆண்டவரே சவுல் நீ என்ன அபிஷேகம் பண்ணி விட்டுட்டு எப்ப அந்த சிங்காசனத்தை தருவீர்? நாங்கள் அப்படித்தானே இருப்போம். ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை தந்தீரே, எங்க காணையில இன்னும் அப்படித்தான் எங்களுடைய கேள்வி இருக்கும். ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினேன், அபிஷேகம் பண்ணிட்டார், எல்லாம் கொடுத்துட்டார். ஆனா தாவீது எங்க ஓடித்திரிகிறார்? வனாந்திரத்துல ஓடித்திரிகிறார். அப்ப அவருடைய ரிக்வெஸ்ட் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை காணையிலேயே சவுலப்ப போவார், நானப்ப போய் ராஜாவாக நின்று. அது அல்ல அவருடைய வாஞ்சை. பிரியமான, அவருடைய வாஞ்சை என்ன? என்னுடைய ஆத்துமா, என்னுடைய இருதயம் எதன் மேல வாஞ்சையின் தவணவுமா இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்தின் மேல, தேவனுடைய சமூகத்தின் மேல நான் வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது காண்பிக்கிறதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 84 அவர் சொல்லுகிறார் 10வது வசனத்துல, 1000 நாளை பார்க்கலாம். தெரிஞ்ச வசனங்கள் தான். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள்
நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே நாடுவேன், தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்கள். ஏனென்று சொன்னால் அவர் ஆகாமிய கூடாரங்கள் மேல், அதாவது நல்ல பார்ட்டி ஹால் அல்லது பார்ட்டி கிளப்கள்ல அவர் வாஞ்சியா இல்லையாம். தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில இருந்தாலே காணும். என்ன உள்ள கூட்டி கொண்டு போய் மேன்மையான ஸ்தானத்துல இருக்க தேவையில்லை, பலிபீடத்துல நிக்க தேவையில்லை. என்று சொன்னா இன்றைக்கு ஆலயத்தின் வாசல்ல நிக்க ஒருத்தர் விரும்புறீங்களா தானே, முதலாவது எங்க வரணும்? பலிபீடத்துல நிக்கணும். ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, பலிபீடத்துல எல்லாம் நிக்க தேவையில்லை, வாசல் படியில ஓரமா இருந்தா கூட காணும், அது எனக்கு போதும் என்று சொல்ற அந்த மனுஷன் அந்த வாஞ்சியா இருந்தபடினால்தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவன் என்னுடைய இதயத்துக்கு பிரியமா. அவரை எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதினுடைய பேர் வேதத்துல வர்ற வரைக்கும் தான் நாங்க தேடணும் எங்க தாவீதின் பேர் தொடங்குது. அதுக்கு பிறகு வேதம் முடிகிற வரைக்கும் எந்த நேரம் தாவீது 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 தாவீது, ஆண்டவருடைய வாயில எப்பயும் தாவீது. நீங்க வேதத்தை அதுக்கு பிறகு எந்த புத்தகத்துக்கு பிரட்டி கொண்டு போனாலும் தாவீதை கர்த்தர் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார். பிரியமானவர்களே, அவ்வளவுக்கு ஏன் கர்த்தர் தாவீதை நேசித்தார் என்று சொன்னா, தாவீது அதை போலவே நேசித்தார். அவன் என்னுடைய எல்லா காரியத்திலும் அவருடைய ஆலயத்தை வாஞ்சித்தபடினாலே தேவன் தாவீதின் மேல பிரியமாயிருந்தார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 51:11 இது ரொம்ப முக்கியமான காரியம். எந்த இடத்துல அவர் வாஞ்சியா இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 51:11 வாசிங்கமாக்கா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். சரி, ஓகே. அப்படியே பைபிளை மூடி போட்டு கேட்கிறேன். இப்ப எந்த சந்தர்ப்பத்துல இதை கேட்கிறார் பாக்குறீங்க நம்ம கணேசா? மேல பார்த்தா தெரியும். எந்த சந்தர்ப்பத்துல தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் என்று சொல்லி பாவத்துக்கு உட்பட்ட போது, பத்சேபாளிடத்திலே அவர் பாவத்துக்கு உட்பட்ட போது, அவர் அதாவது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிக்கப்பட்ட போது தாவீது என்னத்தை கேட்டார்? என்னுடைய ராஜ்யத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்னுடைய சிங்காசனத்தை என்னை விட்டு எடுத்து போடாமலும் இரு. அப்படியா? என்ன சொன்னா, தாவீதுக்கு தெரியும் சவுல் பாவம் செய்த போது கர்த்தர் என்ன செய்தார்? சவுல் சிங்காசனத்தை பறித்து தாவீதுக்கு கொடுத்தார். இப்ப தாவீது பாவம் செய்த போது எதை அவரிடத்துல இருந்து புடுங்குவார் என்று தாவீது பயப்பட்டு இருக்கணும்? என்னுடைய சிங்காசனத்தை புடுங்குவார் என்று தான் பயப்பட்டு இருக்கணும். அப்ப தாவீது என்ன ஜெபித்திருக்கணும்? என்னுடைய ராஜ்யத்தை என்னை விட்டு எடுத்து போடாமலும் என்னுடைய சிங்காசனத்தை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளாமலும் இரும். அப்படித்தான் நாங்க ஜெபிச்சிருப்போம். மனச்சாட்சியின்படி சொல்லுங்க, பாவம் செய்தா கர்த்தர் இதை பறிச்சிருவாருன்னா, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் என்னிடத்துல இருந்து பறிக்காத இருமன்னு தான் நாங்க ஜெபிப்போம் பிரியமான. ஆனா தாவீது என்னத்தை ஜெபிக்கிறாருன்னு சொன்னால், உம்முடைய சமூகத்தை என்னை விட்டு தள்ளாது இரும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவ்வளவுத்துக்கு சமூகத்தை வாஞ்சிக்கிறார். இதுல நாங்க இன்னொரு காரியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிசாசு கொண்டு வருகிற சூழ்ச்சியையும் ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், பிசாசு எங்களுடைய காரியங்களில் நாங்கள் மீறுகிற போது, நாங்கள் தவறுகிற போது, நாங்கள் பாவத்தில் விழுந்து போனாலோ அல்லது எங்களிடத்துல தவறுகளை காண்கிற போதோ பிசாசு என்ன சொல்வார் என்று சொன்னால், நீ அவ்வளவுதான், இனி கர்த்தருடைய சமூகத்தை அவர் உன்னை விட்டு எடுத்துடுவார், இனி கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை விட்டு எடுபட்டு போயிடுவேன், நீ என்னத்தை கேட்டாலும் கர்த்தர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். நீ என்னத்துக்கு ஜெபிக்கிற? நீங்க எல்லாம் ஜெபிச்சு என்ன நடக்க போகுது? நீ என்ன ஒழுங்காவோ இருக்கிற? நீ என்ன சரியாவோ செய்கிற? நீ கிறிஸ்தவனாவோ நடந்து கொள்ற? கிறிஸ்தவனாவோ நடந்து கொள்ற? எப்படி கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற ஒரு கேள்வியை பிசாசானவன் உங்களுடைய இருதயங்கள்ல மிக சுலபமாய் போடுவான் பிரியமானவர்கள். ஆனால் பாருங்கள், தாவீது பெரிய பாவத்தில தான் விழுந்து போனார். அதற்கு பிறகு தாவீது அதிலே இருந்து மனம் திரும்பாமல் உரியாவையே கொலை செய்து போடுகிறார். அப்படியாக அதுல உணர்வே அடையல. தீர்க்கதரிசி வந்த ஒரு உதாரணத்தை சொல்லி அவரை எச்சரிக்கிற வரைக்கும் அவருடைய இருதயம் உணர்வடையாம இருந்துச்சு. அந்த உணர்வு அடைந்த போது தாவீது தன்னுடைய சமூகத்தை தேடின போது கர்த்தர் அவருக்கு மன்னித்து தம்முடைய சமூகத்தினுடைய மகிழ்ச்சியை அவருக்கு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார் பிரியமானவர்கள். அப்ப நாங்களும் ஒருவேளை தவறி போடும் போது பிசாசுகளுடைய இருதயத்திலேயும் போடுவான், உன்னுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படாது, இனி கர்த்தர் உன்னை தள்ளிட்டார், அவருடைய பிரசன்னத்தை நீ காண முடியாது என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்துல போட்டு அப்படியே ஒரே அடியா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் கொண்டு போயிடுவான். சில பேர் பாருங்க, ஏன் கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறது இல்லையேன்னு சொன்னால், ஊழியங்களுக்கு அழைச்சா எல்லாம் சொல்லுவார்கள், ஐயோ நான் கொஞ்சம் அப்படி இப்படி எப்படி இதெல்லாம் செய்கிறது. ஏன் என்று சொன்னால் பிசாசு போடுகிற ஒரு தந்திரம். ஏன்னு சொன்னால், நீ சரியில்லை, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, நீ கர்த்தருக்கு பிரியமா இல்லை, நீ பாவத்துல விழுந்து போன, பாவத்துல இருக்கிற என்று சொல்லி அவன் எங்களுடைய இருதயங்கள் ஒரு எண்ணத்தை போட்டு எங்களை தூரம் கொண்டு போக பார்ப்பான். ஆனால் நாங்களும் தாவீதை போல தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து அவரை நாடி தேடுகிற போது கர்த்தர் நிச்சயமாய்
மன்னிக்க தயபெருத்தவராயிருக்கிறார். எங்களுடைய ஜெபங்களை அவர் தள்ளுகிறவர் அல்ல. பாருங்கள் தாவீது என்னத்தை ஜெபிக்கிறாங்க, ஆனா நாங்க என்னத்தை கேட்கணும்ன்றதுல தெளிவா இருக்கணும். ஆண்டவரே ராஜ்யத்திலே நிலை நிற்கவையும் அடிச்சத்துல தீர்ப்பான் அவனுக்கு ராஜ்யம் வேணும்னு செய்த. ஆனால் அவர் புத்திசாலித்தனமானது மட்டுமல்ல, அவருடைய இருதயமே அதை வாஞ்சித்து இருந்துச்சு. கர்த்தாவே நான் உன்னுடைய சமூகத்தை தேடுகிறேன், உன்னுடைய சமூகத்தை விட்டு நீர் என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாமலும் இருக்கும். பாருங்க, நான் என்ன ஆச்சரியப்பட்டேன் சொன்னால், பரிசுத்த ஆவி நிரந்தரமாக எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புதிய ஏற்பாட்டுல தான். பெந்தெகோஸ்தே நாள் வந்த போதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலேயே தங்கி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்க சுதந்திரத்துக் கொண்டோம். அது பழைய புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆனா தாவீது என்ன சொல்லுகிறார், உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருமெண்டாம். அப்ப தாவீது பழைய ஏற்பாட்டுல இருந்தால் கூட பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அந்த எண்ணத்துக்குள்ளே அந்த அனுபவத்துக்குள்ளே வாழ்ந்திருக்க வேண்டும் பிரியமானவர்கள். அப்படியான ஒரு மேன்மையான வாழ். அதனால அவர் டக்குன்னு சொல்றாரு, உங்களுடைய சமூகத்தை என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும் என்று சொல்லுகிற அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பிரியமா. அவ்வளவா தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற போது அவர் அதை தவிர வேறு எதையும் கேட்கவில்லை. ஒன்றை நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன். அதுதான் பாருங்கள், பாவத்துல விழுந்த போதும் ஐயோ ஆண்டவரை எப்படியாவது மன்னிச்சு என்ன அந்த ராஜ்யத்துல வச்சுக்கொள்ளும் இல்லை. அது அப்பயும் மாறேன், என்னுடைய சமூகத்தை தான் நான் தேடுவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களை. கர்த்தர் அவரை மன்னித்து அவருக்கு எப்படியாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் பிரியமானவர். பின்னான வாழ்க்கையிலும் முதிர் வயதில சமாதானம் உள்ளவராக அவர் மரித்து போனார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களை. அப்ப கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் வீட்டில இருங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்ன நீங்க முதல்ல எங்க வாங்க, சமூகத்துக்கு வாங்க. நீங்க வீட்டே இருங்க, நீங்க எங்கேயாவது இருங்க, நோட்டீஸ் எழுதி கொடுத்து விடுங்க. சில பேர் அப்படித்தான் நோட்டீஸ் மட்டுமே இருக்கும், ஆக்கள் எல்லாமே இருக்க மாட்டாங்க. அவர் இல்லையா அங்கேயா ஜெவிங்கோ என்றா ஊழியக்காரன் முழங்கால இருக்கணும் மண்டாடணும், இல்லையண்டா துளைஞ்சிச்சு ஊழியக்காரன் சரி இல்லையன்றுவாங்க. துண்டுகள் மட்டும்தான் வருது, ஆக்கள் சபையில இல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்க, சமூகத்துக்கு வாங்க, சமூகத்தை தேடுங்க, அப்ப நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. புதிய பழைய ஏற்பாட்டுல இதே வார்த்தை தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப தேவ சமூகத்தை நீங்க வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தால், தாவீதை போல மோசேயை போல நீங்க வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தால், உங்களுக்கு முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு பிரியமானவர்கள். இந்த வருஷம் உங்களுக்கு அலைச்சலின் வருஷமா இல்லாமல் இளைப்பாறுதலின் வருஷமாய் ஆகணும் என்று விருப்பம் இருக்குதான் எல்லாருக்கும். ஒரு இளைப்பாறுதலின் வருஷமா இந்த வருஷம் இருக்கணும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள், தேடுங்கள், வாஞ்சியுங்கள். உங்களுடைய ஆலயங்களுமே என்னுடைய இருதயமும் என்னுடைய ஆத்மாவும் வாஞ்சையும் கவனமும். கவனம் என்ன, தண்ணி விடாய்க்குமே, தண்ணி விடாய்ச்சா தண்ணியை குடிக்காம இருக்கேனுமா, எப்படியாவது தண்ணி குடிச்சே ஆகணும். அதை போல நான் வாஞ்சியா தேடுகிறேன் என்னுடைய சமூகத்தை என்று சொல்லுகிறேன். அப்படி தேடுகிறவர்களா இருந்தா நாங்க சமூகத்துக்கு வந்திருப்போம். என்ன ஆனா எத்தனை லீவ் எல்லாம் நான் போட்டேன், நீங்க போட்டீங்க, எல்லாருக்கும் தெரியும் தானே. ஓகே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை இந்த வருஷத்திலே வாஞ்சியாய் தேடுவோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய சமூகத்தை தேடுகிறவர்களை பார்த்து என்ன சொல்கிறார், என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்கிறார். அப்ப பிரியமானவர்கள், உங்களுக்கு தேவ கிருபை வேணுமா? நீங்க கிருவியை பார்த்து கூத்தாடி கும்பிட்டு கிருவியே என்று கூப்பிடுறதுனால இல்ல, நீங்க தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு தேவனுடைய கண்கள்ல கிருபை உண்டாகும். நிச்சயமாக அந்த கிருபை உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும். என்னன்னு சொன்னா, கிருபையினால நாம் என்னென்ன நான் செய்ய முடியும் என்பது நாங்கள் புதிய ஏற்பாடுல வாசித்து அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்தை பார்த்து வாஞ்சிக்கிறவர்களுக்கு நான் உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். சும்மா நாங்க பாடுகிறதுனால ஆண்டவரே நீ பேர் சொல்லி அழைத்தீர், தாயின் கருவில் கண்டீர், சும்மா சொல்லுகிறது. அது தாவீதை பார்த்து சொன்னார், தாயின் கருவில கண்டேன்னு சொன்னேன். ஏன்னா தாவீது பிறக்கிறதுக்கு முன்பே தாவீதை குறித்த வாக்குத்தத்தத்தை அவர் வைத்தார். அப்ப எங்களுக்கும் நாங்க தேவனுக்கு காரியங்களை நடப்பிக்கிறவர்களா இருந்தால் எங்களையும் கண்டிருப்பார் தாயின் கருவில. சும்மா நீங்க உங்களோட பாட்டுக்கு வாழ்றதுக்கு அவரையும் காணணும் உங்களை தாயின் கருவில. ஏன் உங்களை பேர் சொல்லி அவர் அழைக்கணும்? தேவ சமூகத்தை இது முதலாவது மோசே ஐ லவ் யூ சொன்னபடினாலதான் ஆண்டவர் சொல்ற ஐ லவ் யூ டூ என்று. முதல் மோசே வாஞ்சிக்க, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களோட இருக்கணும், நீர் உங்களுடைய சமூகம் இல்லையென்று சொன்னால் எங்களை அனுப்பாதிரும் என்று சொல்லி மன்றாடுகிற போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா பயப்படாத, என்னுடைய சமூகம் உன்னோட வரும், நானும் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு கிருபையை தருவேன், என்னுடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிட்டு அது மட்டுமில்லை, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து
அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பேர் பேராக அறிந்திருக்கிறார். அதனால பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தேவனுக்கு உங்களுடைய பேர் தெரியும் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ரிக்வெஸ்ட் அனுப்பினாலும் இது பாத்திட்டே இருந்து வந்திருக்கு, இது உமாட்டே இருந்து வந்திருக்கு, இது பாமாட்டே இருந்து வந்திருக்கு, இது அந்த சிஸ்டர் என்ன பேர் சொன்னீங்க, சுதாட்டே இருந்து வந்திருக்குன்னு சொல்லி அவருக்கு இண்டிவிஜுவலா தெரியும். இல்லைன்னு சொன்னா இது அனுப்பியிருக்கா தனம் தேடக்கூடாது. என்ன ஆண்டவர் இப்ப நீங்க அவருடைய சமூகத்தை வாஞ்சித்தால் அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்க. அப்ப உங்களிடத்துல இருந்து ஒன்று வருகிற போது அவர் இது தனவனிட்ட இருந்து வந்திருக்கா, ஓகே ஓகே என்று சொல்லி அவர் காரியங்களை நடப்பிக்க அது போதுமானதா இருக்கு பிரியமான. அதற்கு நீங்க தேவ சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தாவீது எதை கேட்டார்? ஒன்றைத்தான் கேட்டார், உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும் என்று சொல்லி. அதனாலதான் தேவன் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், அவன் என்னுடைய அவன் க்ளோஸ் டு மை ஹார்ட். நாங்க யாரை பார்த்து சொல்லுவோம்? அப்படி கடவுளே சொல்றதுக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னா அவன் என்னத்தை செய்தான்னு நாங்க தேடி பார்த்தா இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் என்று சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்ந்திருக்கிறான். என்னத்தை கேட்டான், என்னத்தை செய்தான் என்று பார்த்தா ஒன்றைத்தான் செய்தான், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்தான் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, பாவத்துல விழுந்த போது அவர் என்னத்தை கேட்டார்? என்னுடைய சிங்காசனம் இருக்கட்டும், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் என்னோட இருக்கட்டும், என்னுடைய சமூகத்தை என்னை விட்டு தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாமலும் இருமென்று சொல்லி அதுல இருந்து நாங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் விழுந்து போய் இருக்கிற காரியங்கள்ல நாங்கள் தோந்து போக தேவையில்லை. தாவீதை போல நாங்கள் அப்பொழுதும் தேவ சமூகத்தை வாஞ்சித்தால் கர்த்தர் எங்களை எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே நாங்கள் தைரியம் கொண்டு தேவ சமூகத்தை தேடுவோம். தேவனுடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தை நாங்கள் நித்தமும் தேடுகிற போது கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையின்படியா எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்திலும் கர்த்தர் தாமே உங்களோட பேசுகிற செய்தி, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஏன் என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறபடினால் எழுந்திருப்போம்.